குட் மார்னிங். இன்னைக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு காஃபி கப் ரீடிங். ஓகே, காஃபி கப் ரீடிங் பார்க்கலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில மெசேஜஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் இருக்கலாம், இல்லை வேறு ரீடிங்ஸில் உங்களுக்கான மெசேஜ் வரதா இருக்கலாம் என்னோடய வீடியோஸில். இல்லை பழைய வீடியோஸ் கூட ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. இன்கேஸ் உங்களுக்கான மெசேஜ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான மெசேஜ் உங்களுக்கு அதில் கூட இருக்கலாம். எல்லாமே நிறைய வீடியோஸ் என்னோடது டைம்லெஸ் ரீடிங் தான். அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். அதுக்கான உங்களுக்கான அந்த ஒரு ரிசல்ட், சுச்சுவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன், ஐடியா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போவுமே நான் காஃபியில் நார்மலாக காஃபி அந்த இது போட்டு தான் நான் பாயில் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி எனக்கு மைண்டில் சுகர் ஆட் பண்ணுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால் இது அப்படின்னா சுகர் ஆட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணலை, யோசித்தேன் எதுக்காக சுகர் ஆட் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஏலக்காய் அது ஆட் பண்ணு அப்படின்றாங்க. நான் இக்னோர் பண்ணேன். என்ன ஏலக்காய் சுகர் எதுக்காக, இதெல்லாம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா யோசித்தேன். ஓகே ஃபைன், சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருந்ததுனால இன்ட்யூஷனில் ஓகே சுகர் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுண்ணா, சரி நான் ஃபஸ்ட் கப் பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஓகே நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நிறைய டோர்ஸ் ஓப்பன். ஒரு டாக் தெரியுது எனக்குங்க, டாகி இமேஜ் இருக்கு. நிறைய லாயல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய லைஃப்பில் நிறைய லாயல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு எதுவுமே குறிப்பிட, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதெல்லாம் அந்த கழுத மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கழுதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு தான். இருந்தாலும் எப்படின்னா அவங்களுடைய ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. சில பேர் அவங்க எல்லாருடைய லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ சம்திங், நீங்கள் ஒரு டாக்ஸிக் டாக்ஸிக் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஏதோ சம்திங் ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து எதுலேருந்தும் நீங்கள் வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க. இல்லை நீங்கள் ஏதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூடிய உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உட்கார்றது பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும், அதை என்ன சொல்கிறது, அந்த தண்ணி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும் இல்லையா, ஸ்டில் அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பார்க்குற, பேசுகிற விதம், பழகிற விதம் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளில வந்திருக்கிறதுனால, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்யூஷன்ஸை நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இன்ட்யூஷன்ஸில் கிடைக்கக்கூடிய சயின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
இதனால் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு அந்த அந்த ஒரு ஒரு மந்தமான ஒரு சுச்சுவேஷனை விட்டுட்டு ஒரு ஆக்டிவாக ஒரு லாயலாக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்துட்டு மெருகேற்றக்கூடிய நிறைய ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு பாசிட்டிவ் சைடு உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த மாதிரியான வைப் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளேயோ ஒரு ஏதோ ஒரு பர்சன் கூடயோ நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால் நிறைய நீங்கள் ஒன்ஸ் ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஓகே நம்ம பழகி பார்க்கலாம், நம்ம பேசி பார்க்கலாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிலே இல்லாமல் நம்ம வேறு விதத்தில் மாறணும், நம்மளுடைய லைஃப் மாறணும், நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் மாறணும். நம்ம ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சில பர்சன்ஸ் கூட ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்க லைஃப்பில் இருக்க சுச்சுவேஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதோ விதத்தில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து கூட இருக்கும்போது உங்களுக்கும் அந்த எனர்ஜிஸ் வந்துட்டு பாஸ் ஆகும்போது நீங்களும் அதே மாதிரியான யோசனை உங்களுக்கு வரும், அதே மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விலகிட்டு நீங்கள் பாசிட்டிவான மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், எப்போவுமே பாசிட்டிவாக ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும், நம்ம லைஃப்க்காக அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், எப்படி போகணும், இப்படி ரொம்பவே எனக்கு எப்படி சொல்கிறது புரியல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட வந்துட்டு உங்களுடைய கனெக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது, உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேஞ்ச் ஆகும்போது உங்களுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகுது. இதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வைப் வந்து ஒரு அட்ராக்டிவ், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ், ஒரு பவர்ஃபுல், ஒரு பியூர் ஒரு எனர்ஜியில் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரியான பர்சன்ஸ் மட்டுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற பாயிண்ட் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே எனக்கு தெரியுது. லைஃப்பில் என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் லைஃப் என்ன தான் உங்களை போட்டு படுத்திட்டு இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இருந்தாலும் ஹாப்பினஸ்ன்றது உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது, ஹீல் ஆகின மாதிரி இருக்குது. மேபி இதனால தான் எனக்கு சுகர் அது கொஞ்சம் அதில் ஏன்னா காஃபி கொஞ்சம் கசக்கும் இல்லையா, அந்த கசப்பில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும், அந்த ஸ்வீட்னஸ் வரும் இல்லையா, அந்த கசப்போடு சேர்ந்த ஸ்வீட்னஸ். மேபி இதை தான் அவங்க எனக்கு வந்து சொல்லி இருக்கிறாங்க எனக்கு இன்டைரக்ட்லி எனக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு இன்டைரக்ட்லி நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் ஓகே. நிறைய டோர்ஸ் ஓப்பன் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு காலியான ஒரு எம்டி அந்த மாதிரியான ஒரு உள்ளே போனீங்கன்னா எதுவுமே இல்லை, அந்த மாதிரி டோர்ஸ் தான் நீங்கள் போயிட்டு வெளில வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ ஃபைனலி நீங்கள் ஒரு டோர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதில் சில விஷயங்கள் இருக்குது, ஃபில் ஆகியிருக்கு, சில விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்குது. ஆனால் டோட்டலி எனக்கு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு கசப்பான விஷயங்கள்லையும் நீங்கள் உங்களுக்கான அந்த சந்தோஷத்தை தேடி நீங்கள் வர்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த வழி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு கசப்பான விஷயம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்ற மாதிரி இருக்குது. இந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரியும் இருக்குது. டிவைன் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுத்து அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக்கிற மாதிரி இருக்கு. வேறு என்ன விஷயங்கள்? நம்பர் 3 சிக்னிஃபிகண்ட் இருக்கலாம். 333 உங்களுடைய பாசிட்டிவ் சைடு வந்துட்டு
இப்போது நிறைய விஷயங்களுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாலும் அந்த விஷயங்களை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்த ஒரு ஃபெயிலியராக நீங்கள் எடுத்துக்கல. நீங்கள் அந்த விஷயத்துலையும் ஏதோ சம்திங் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து போகிற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணுன்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை தான் உங்களை வந்துட்டு உங்களுக்கான ஒரு கடவுள் நிச்சயிக்கப்பட்ட அந்த ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் போய் அடையிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். இடத்தோட கடவுள் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த வழி கொண்டு வந்து வச்சிட மாட்டாங்க உங்ககிட்ட. நீங்கள் நேராக போயிட்டு சக்ஸஸ் ஆகணும். நடுவில் கொஞ்சம் நிறைய தடங்கள் வரும், சில டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும், சில வந்துட்டு அந்த மாயமாக அந்த ஒரு இல்யூஷனான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரும். அதெல்லாம் தாண்டி போனால் தான் உங்களுக்கான அந்த ஒரு பர்ஃபெக்ட் உங்களுக்காக கடவுள் விதிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் அடைய முடியும். அதனால் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்க, சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிற விஷயம் நடக்கலையா, ஓகே ஃபைன், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் ஒரு நல்லதுக்காக இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்துக்காக நீங்கள் போங்க. அதனால் அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை இந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு உட்காராமல் அடுத்த விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அடுத்த விஷயத்தில் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும். அது கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த விஷயத்தில் சக்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு பாசிட்டிவ் விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் இருக்குது இந்த இடத்துல. இதுக்கு முன்ன இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சதில்லை, பண்ணதில்லை. ஆனால் பண்ணாத ஒரு விஷயத்தை, யோசிக்காத நிறைய விஷயத்த நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு வர மாதிரியும் இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஹீலிங் வந்துட்டு உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சோல் லெவலில் உங்களுடைய ஒரு இந்த விஷயத்துலன்னு சொல்லாமல் உங்களுடைய ஒரு இன்னர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் ஒரு கசப்பான விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சுட்டு இல்லாமல் அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் கசப்பாக நடந்துருச்சுன்னா அந்த விஷயம் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க. பாஸ்ட் இருந்தது பாஸ்டில் என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கசப்பான விஷயத்த ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும், இல்லை சேஞ்ச் ஆகி இருக்கிறீங்க. சரியா? ஏன்னா சில பேர் இப்போ தான் அந்த ஒரு விஷயத்துக்கே வரீங்க, அந்த பேட்டர்னுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தில் நீங்கள் அடிக்ஷன் ஆகி இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கான வேறு விஷயத்த, வேறு பாதையை நீங்கள் தேடுறதுக்கான அந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபுல் ஒரு கான்ஃபிடென்ட்டோட. சில பேர் வந்து உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங்க்கான அந்த பாத் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸ் நிறைஞ்ச ஒரு விஷயமா உங்களுக்கு லைஃப்பில் வந்து பேலன்ஸ் ஆகிருக்குன்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து நார்மலி உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேண்டில் பண்ணாமல், அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகாமல், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளில வராமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத் கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். சரியா? வேறு என்ன இருக்குது? யாரோ உங்களை வந்துட்டு நாக்க பிடுங்கி ஏதோ சம்திங் விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் சும்மா நீங்கள் போனாலும் ஏதாவது உங்களை சீண்டிட்டு உங்ககிட்டேருந்து என்ன ஒரு விஷயங்கள் வாங்கணுன்றதுக்காக இருக்கலாம். இல்லை உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது இரிட்டேட் பண்ணி அது மூலயமா சில விஷயங்கள் வெளியில் எடுக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. சும்மா இருக்க சங்க ஊது கெடுக்கிறான்னுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சும்மா உங்கள் ஜாப் உண்டு, நீங்கள் உண்டு சொல்லி உங்களுடைய இதில் இருக்கும்போது வேணும்னே வந்து அந்த குரங்கு சேட்டை மாதிரி வந்துட்டு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. நீ சொல்லு ராஜா, நான் வந்துட்டு அதில் குளிர்காயிறேன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது
வாய் விடாதீங்க. சடன் எந்த விஷயம் பேசாதீங்க, வாய் விடாதீங்க, அமைதியாக இருங்க. எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, எங்கே பேசக்கூடாதோ அந்த இடத்துல அமைதியாக இருங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஒரு இடத்துல பேசக்கூடாதுன்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்துருங்க. அது உங்களுக்கும் நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு அதனால் சொல்கிறேன் நான். நிறைய டெவில் எனர்ஜி அந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்து சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி இருக்கு. உங்களை சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, எதனா ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு டவுன் ஆக மாட்டீங்களா, ஏதாவது நீங்கள் வந்துட்டு வாய் விட மாட்டீங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ட்ராமா, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் நீங்கள் எதையுமே கேர் பண்ணாத மாதிரி தான் இங்கே இருக்குது. சில பேர் வந்துட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டு நீங்கள் உட்கார்றதுனால தான் நீங்கள் வந்துட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதனால் நீங்கள் இன்கேஸ் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகுற மாதிரியும் இருக்குது. நிறைய காசிப்ஸ் போயிட்டுருக்கு சுற்றி சுற்றி. எஸ், நம்பர் 5, எஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் யாருக்காவது. நிறைய குரங்குங்க இருக்குது, சுற்றி சுற்றி குரங்குங்க இருக்குது. டெவில் குரங்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வராங்க ஐயா. ஆனால் கிளியர்லி உங்களுக்கான அந்த டோர் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு இவ்வளோ நாள் மேபி நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு உங்களுடைய கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி அமையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வந்து அதுக்கான ஒரு ஹோப், ஒரு லைட் உங்கள் கையில் கிடச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கான அந்த டோர், உங்களுக்கான பர்ஃபெக்டான அந்த ஒரு டோர், கடவுள் நிச்சயிக்கப்பட்ட அந்த ஒரு டோரில் வந்துட்டு அதில் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சில ஒரு ஏஞ்சலிக் சில பேரும் ஒரு ஸ்பிரிட்டாக பறவை மாதிரி இருக்குது, பேர்ட் ஸ்பிரிட்ஸ் ஏதோ சம்திங் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பாதுகாத்துக்கிட்டு உங்களுக்கான டோருக்காக. நிறைய ஏஞ்சல்ஸ், பேர்ட்ஸ், யாருக்காவது பசிச்சிட்டு இருக்கா, பசி எடுக்குதா, வயிறில் கடாம் சத்தம் கேட்குதா? ஓகே, இவ்வளோதான் எனக்கு இதில் தெரிஞ்ச விஷயங்கள். இதில் என்ன விஷயங்கள் இருக்குது பார்ப்போம். இதில் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஓகே, கண்டிப்பாக ஆன்செஸ்டர்ஸோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்செஸ்டர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாதுகாக்க போகிற பர்சனாக இருக்கலாம், இல்லை அதை எடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஆல்ரெடி என்னோடய ரீடிங்ஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க ஆன்செஸ்டர்ஸ்களுக்கு சில விஷயங்கள் பாஸ் டவுன் பண்ணுறாங்க, உங்களுடைய சில பிளெஸ்ஸிங்ஸை, சில கிஃப்ட்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சி ஒரு முழுசாக ஒரு மரம் முழுசாக வந்த மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருக்குது. அந்த பர்ஃபெக்ஷன் இப்போ தான் தெரிகிற மாதிரியும் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது மெசேஜ் இதில் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ரீடிங்கை முடிப்போம். ஓகே, ஃபைன். எகிரி குதிச்சுட்டு வராங்க. 8 of Swords. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. 3 of Wands. சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டும் வந்துட்டுருக்கீங்க நிறைய விஷயங்களில். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது.
நியூ ஆஃப் கப்ஸ். ஓகே. சில பேர் எப்படி நினச்சிருக்காங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாகவே ஒரு பாய்சன் கலந்த மாதிரியான ஒரு லைஃப் சுச்சுவேஷன் தான் உங்களை வச்சிட்ருக்குறாங்க. சில பேர் அதுலேருந்து வெளில வந்திருக்கீங்க. ஒரு பாய்சன் நிறைஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு கசப்பான ஒரு லைஃப், ஒரு கசப்பான விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் நிறைச்சி வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த லைஃப்பில் இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வெளில அந்த ஒரு கசப்பான வாழ்க்கையிலேருந்து ஒரு ஸ்வீட்னஸ், அந்த நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. அந்தளவுக்கு ஒரு ஆல்கமின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்கமி எப்படின்னா ஒரு 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 எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை எப்படி வேணாலும் மாற்றலாம். அந்த மாதிரியான ஒரு ஆல்கமி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய இந்த ஒரு பாய்சன் நிறைஞ்ச ஒரு கசப்பான ஒரு லைஃப்பை ஒரு இனிப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப்பாக நீங்கள் ஓனாக நீங்கள் மாற்றிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தெளிவு, ஒரு தைரியம், அந்த மாதிரி ஒரு பவர், ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ண அந்த விஷயங்கள்னால நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் இனி சேஞ்ச் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த பாத் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இனி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக அது கரெக்டான வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, டவுட்ஸும் இல்லை. ஓகே. சேரியட் கார்ட், பாட்டம் ஆஃப் த டெக். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் குயின் ஆஃப் காயின்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. கரெக்டான ஒரு இதுதான். இன்கேஸ் யாருக்குன்னா டவுட் இருக்குது, நான் பண்ண விஷயம் கரெக்டாக தவறான விஷயமா அப்படின்ற, அதுக்கு என்ன டவுட்டும் வேண்டாம். வேறு ஏதாவது ஃபைனல் கைடன்ஸ்? இந்த கார்டு எப்போ வந்தாலுமே ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங், நியூ ரூல்ஸ்ன்னு கேட்குது. இப்போ எனக்கு நியூ ரூல், ஒரு புது ரூல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஒரு நியூ ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அந்த சேஞ்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. வேறு ஏதாவது ஒரு மெசேஜ்? ஆல்கமி சொன்ன இல்லையா, மெஜிஷியன். கண்டிப்பாக அந்த சேஞ்ச், த்ரீ ஆஃப் வான்ஸ், இங்கேயும் 3 ஆஃப் வான்ஸ் வந்துடுச்சு. 2 டைம்ஸ் கன்ஃபர்மேஷன். உங்களுடைய இந்த ஒரு நியூ சாப்டர், நியூ ரூல் நிறைய பேரை ஆட்டி படைக்க போகிறதுன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேரை நீ இவ்வளோ நாளாக என்ன ஆட்டி படைச்ச அந்த விஷயங்கள்லாம் இனி தானா நீயா நீயா அது என்ன சொல்கிறது, அது பாம்பு ஆட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, மகுடமாக, அதை வச்சு அவங்க நிறைய உங்களை சாதிச்சிருக்காங்க. உங்களை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உங்கள் லைஃபே ஒரு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான லைஃப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அதை அவங்களே ஊதிக்கிறாங்க, அவங்களே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகிறதுன்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் சேஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டும் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு பாத் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக சக்ஸஸ், நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுறீங்கன்றதும் சொல்லிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகும். ஒரேடியாக நமக்கு எல்லாமே ஒரே டைம் நடந்துடாது. எல்லா விஷயங்களும் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் ஒரு ஸ்டபர்னாக இருங்க. ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஒரு எக்ஸைட்டாக அந்த விஷயத்தை விட்டுட்டு, இல்லை ஒரு விஷயம் இல்லை நான் இப்படி தான், நான் இதை சேஞ்ச் பண்ணதுனால தான் எனக்கு லைஃப்பில் இது வந்ததோ, என்னோடய பழைய பேட்டர்ன், இல்லை நான் அந்த விஷயத்தில் நான் புது விஷயங்கள் எனக்கு செட் ஆகாது, இப்படிலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய கைடன்ஸ். பிடிவாதமாக இருங்க. பிடிவாதம் பண்ணுற குழந்தை மாதிரி இருங்க. லைஃப்பில் நல்ல விஷயத்துக்காக பிடிவாதம் பண்ணுங்கள்.
தவறான விஷயங்களுக்காக இல்லை. லைஃப் நான் சேஞ்ச் பண்ணியே தீருவேன். என்னோடய லைஃப்பில் இந்த விஷயம் நான் கொண்டு வருவேன் ஒரு நல்ல விஷயத்துக்காக. உங்களுக்கு இந்த ஜாப் வேணும், இல்லை உங்களுக்காக நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும், லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு வேணும், அதில் பிடிவாதமாக இருங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.